வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான ஒரு கோகோனட் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குறைவான பொருள் தான், கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க வீடியோவுக்கு போவோம். அதுக்குள்ளே பொருள் சோளம் மாவு 25 கிராம், கிழங்கு மாவு 50 கிராம், பட்ரு பிளாந்தா 100 கிராம், ட்ரை கோகோனட்டு அதாவது காஞ்ச வறுத்த கோகோனட் ஒரு 50 கிராம், சீனி 60 கிராம், மைதா மாவு 125 கிராம், வெள்ளின எசன்ஸ். அவ்வளோதான், இதுதான் பொருள். இப்போ செய்முறையை பார்ப்போம். தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் சீனியை. தூள் பண்ணி போடுங்க. பிஸ்கட்டுக்குள்ளே கேக்குள்ளே கஸ்டர்ட் சீனி வச்சுருந்தீங்கன்னா தூள் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சாதாரண சீனியாக இருந்தால் தூள் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லா மாவுலையும் போட்டுக்கிறோங்க. மைதா மாவு, கிழங்கு மாவு, சோள மாவு எல்லாத்தையும் போடுங்க. கிழங்கு மாவு இல்லைன்னா தவிர்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறோங்க. கிழங்கு மாவு இல்லைன்னா ஒரு பிஞ்ச் சோடா மாவு போடுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு போடுங்க, ஒரு முட்டை போட்டுக்கிறோங்க. அப்புறம் 3 வகையான மாவையும் போட்டு சளிச்சுக்கிறோங்க. இந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் தினை மாவா கம்பு மாவா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே குக்கீஸ் எல்லாமே மைதா மாவில் தான் அப்புறம் செய்வோம். வேறு மாவில் நாங்கள் செய்ய மாட்டோம். இங்கே உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே மைதா மாவு இல்லைன்னா கஸ்டர்ட் மாவு அதில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் ட்ரை கோகோனட்டையும் போடுங்க. இந்த கோகோனட் ரொம்ப விலை கூடலாம் இல்லை, ரொம்ப சௌரியம் தான். ஒரு 2 வில்லிஸ் வச்சுருந்தா 2 பேக்கெட்டு. இது நம்ம சொந்தமாக சரி நம்ம வறுத்துக்கிட்டு பொடி பண்ணிக்கிறோங்க. ஆனால் இது தேங்காயை பொன்னிறமெல்லாம் ஆக்கிடக்கூடாது. வெள்ளையாகவே லைட்டாக வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி போடுங்க. அப்புறம் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டு எல்லாத்தையும் கிண்டி விட்டு இப்போ நம்ம பிளாந்தா வச்சுருக்கோம்ல மஞ்சரின்னு, அதை ஒரு ஸ்பூனாக போட்டு பிணைஞ்சிக்கிறோங்க. அப்புறம் கிண்டிக்கிறோங்க. இதான் அந்த கோகோனட்டோட இதான் 2 பேக்கெட் 2 வில்லிஸ் வச்சுருந்தேன். இது கிடைச்சின்னா வாங்கிக்கிறோங்க. இதில் நம்ம பாதி தான் போட்டோம், 50 கிராம் தான் போட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனு 1 ஸ்பூன் அப்படியே போட்டு மாவு பிணைங்க. நம்ம பப்ஸ்க்கெலாம் எப்படி மாவு பிணைவோம் அந்த மாதிரி பிணைங்க. தண்ணியோ பாலோ விட வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மாவு எவ்வளவு இழுக்குதோ அவ்வளவு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணையணும். அந்த அளவுக்கு நம்ம பட்டரோ பிளாந்தாவோ மஜரினோ போட்டுக்கிறோங்க. எனக்கு கரெக்டாக 100 கிராம் வந்துச்சு. 125 கிராம் மாவுக்கு 100 கிராம் கரெக்டான அளவு. நான் எப்போவுமே 1/4 கிலோ செய்வேன். இன்றைக்கி நான் அதிலே பாதி செய்கிறேன். 1/4 கிலோவுக்கு நம்ம ஒரு முட்டை போடுவோம். நான் முட்டை இன்றைக்கி இதுக்கு போடலை, முட்டை இல்லாததான் செஞ்சுருக்கிறேன். முட்டை எல்லாமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா சில பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர் முட்டை இல்லாமல் தான் செய்ய சொல்கிறாங்க. அதனால நான் முட்டை போடல. அதோட இதான் பக்குவம். இதில் இப்போ நான் கலர் போடுறேன், பச்சை கலர் போடுறேன். பச்சை கலர் இது பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படுச்சு. அதை பார்த்துக்கிறேன். கலர் வேண்டாம் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறேங்க. நான் சரி வீடியோவுக்கு அழகாக இருக்குமே அப்படின்ட்டு இந்த கலரை போடுறேன், இல்லைன்னா நான் கலர் போட மாட்டேன். சப்பாத்தி மாவு மாதிரியே பிணைஞ்சிக்கிறேங்க. பிஸ்கட்டு குக்கீஸ் செய்கிறது ஒன்றும் கொம்பன்னு வித்தை இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செய்ய தெரிஞ்சால். அச்சு இல்லைன்னா இப்படி உருட்டிக்கிறேங்க. அச்சுலாம் இப்போ ரொம்ப சௌரியமாகவே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். 2 வெளியிலேருந்து 10 வெளிக்கெல்லாம் கிடைக்கிது. இந்த மாதிரி 2 உருண்டையாக பிரிச்சுக்கிறேங்க. பிளாஸ்டிக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒட்டாது. அதனால் 2 பக்கமும் பிளாஸ்டிக் போடணும். இது நல்லா பெரிய பிளாஸ்டிக்னால ஒரு மடக்கு ஒரு ஓரத்தில் மட்டும் வெட்டி விட்டேன். அதோட பூரிக்கட்டையை வச்சு உருட்டுங்க. நல்லா கையிலேயே தட்டலாம். கையிலேயே தட்டிட்டு பூரிக்கட்டையை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது. லைட்டாக இருந்தால் கடுக்கு புடுக்குன்னு போயிடும் குக்கீஸு. நம்மளுக்கு ஓரளவு ஒரு 1/4 இன்ச்சியாவது நம்மளுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு உள்ள தடிமனாக பார்த்து நீங்கள் மாவை தேய்ச்சிக்கிறணும். உங்களுக்கு என்ன அச்சு வேணுமோ எடுத்துக்கிறோங்க. இந்த அச்சு இப்போ நான் புதுசாக வாங்கினது. எப்போவுமே பிளாஸ்டிக் அச்சு தான். 25 வருஷமாக யூஸ் பண்ணது பிளாஸ்டிக் அச்சு தான். இப்போ தான் இந்த ஸ்டீலோட வாங்கினேன். இதுவும் சௌரியம் தான், ரொம்ப விலை கூடலாம் இல்லை. ஆனால் அந்தளவு தாங்குமான்னு தெரியலை. இது ரொம்ப கனமாக இல்லை. இந்த அச்சு விலை கூட வாங்கினா ஒரு கனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்குள்ள அந்த கோகோனட் காஞ்சது இருக்குல்ல, அந்த வறுத்தது அதுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். கிளப்பாக்கிறீங்க உள்ளுக்கு போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு அப்படியே அந்த தேங்காய் பூ இருக்குல்ல வறுத்தது அதில் போடும். நீங்கள் தேங்காய் பூ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வறுத்து போடலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, வறுத்து போடலாம். வறுத்து பொடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொடிசாக வந்துடும். வறுத்து பொடி பண்ணுங்கப்பா. அவ்வளோதான். அப்படி போட்டு எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக்கிங் பண்ணுங்கள். 20 நிமிஷம் அவனில் வைங்க. அதுவே அடுப்பாக இருந்தாலும் 20 நிமிஷம் வைங்க. மீடியமில் வச்சுருங்க அடுப்பில் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எல்லார்ட்டையும் அவன் இருக்குமான்னு தெரியலை, அதனால் எல்லாத்தையும் தேங்காய் பூக்களை பிரட்டி எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஹாட் ஷேப்பு. கைப்பட்டால் விரல் பட்டால் நம்மளுக்கு அப்படியே அமுங்கும், அதனால் கத்தி வச்சு அப்படியே எடுங்க. நான் சும்மா கையில் தான் எடுத்து போட்டேன். 160 டிகிரியில் 20 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் குக்கிங் பண்ணுங்கள். நான் ஒரு தட்டு 20 நிமிஷமும் இன்னொரு தட்டு 25 நிமிஷம் வச்சேன். அதேமாதிரி அடுப்புலேயும் அவன் இல்லாதவங்க இப்படி அடுப்புலேயும் வைக்கலாம். இன்னும் கூடுதலாகவே குக்கீஸ் இதில் வைக்கலாம். வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு நல்லா லோவில் வச்சுருங்க. அதுவும் 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 25 நிமிஷம் கூட ஆகலை, கரெக்டாக 20 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் வைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். இது நம்மளுக்கு 25 நிமிஷம் குக்கீஸ் வெந்தது. கோல்டன் கலரில் உள்ளது. பச்சை கலரில் உள்ளது 20 நிமிஷம் வெந்தது ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கூட வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக கோல்டன் கலரில் வந்துடும். உங்களுக்கு பச்சையாக தான் வேணும் அப்படின்னா 20 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு அருமையான குக்கீஸ், முறுமுறுப்பான குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching Ceke Kitchen. Bye, see you soon.